10 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிளாக் மேஜிக் கேமரா வாங்கியிருந்தேன். இன்ன வரைக்கும் அதுக்கு ரிவ்யூவும் போடல, ஒன்றும் போடல. அதுக்கான காரணம் என்னன்னா, பிளாக் மேஜிக்கால 6Kலே எடுக்க முடியும். ஆனால் இந்த வீடியோ 1080p தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, 6K எடுத்தா ஒரு வீடியோ 1 TB வருது. ஷூட் பண்ண ஃபைலை காப்பி பண்ணுறதும் கஷ்டமா இருக்கு, காப்பி பண்ண ஃபைலை ப்ராக்ஸி போடுறதும் அதோட கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால அதுக்கு பதிலா சோனிக்கு போயிட்டோம் சோல்ஜர்ஸ். கடைசியில் என்னையும் பிளாக் மேஜிக்கே ரீப்ளேஸ்மெண்ட்டா இந்த சோனியை வாங்க வச்சுட்டாங்க. வாங்க வைக்கல, அதுவும் பிளாக் மேஜிக் ரீப்ளேஸ்மெண்ட்டா வாங்கவே இல்லை. சாரி கேமரா வச்சிருப்பாரு சோல்ஜர்ஸ். பிளாக் மேஜிக் எப்பயுமே பிளாக் மேஜிக் தான். இந்த கேமராவால 600 mbps வரைக்கும் தான் பிட்ரேட் கொடுக்க முடியும். பிளாக் மேஜிக்கால கிட்டத்தட்ட 3500 mbps வரைக்கும் பிட்ரேட் கொடுக்க முடியும் சோல்ஜர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த கேமரா கூட வாங்க வேண்டிய லென்ஸோட ரேட்டு கிட்டத்தட்ட பாடி கிட்ட வந்துடும். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஆனா பிளாக் மேஜிக்ல எங்கிட்ட ஆல்ரெடி இருக்க கெனானோட லென்ஸையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேட்டரியே பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கணும். ஆனா பிளாக் மேஜிக்கை கரண்ட் சாக்கெட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளாக் மேஜிக்ல 1 TB SSD 10,000 ரூபாய். ஆனா இதுக்கு போட வேண்டிய CF எக்ஸ்பிரஸ் கார்டு 160 GB கிட்டத்தட்ட 20,000 இருந்து 30,000 ரூபாய். அப்புறம் என்ன இதை வாங்குனீங்க? எனக்காக இல்ல சோல்ஜர்ஸ், இது நம்ம KKக்காக வாங்கியிருக்கேன். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற சோல்ஜர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம KK வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கடை போட்டு வச்சிருக்காரு சைடில். அந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அதிகம் வராங்க. போண்டா கடையில் அதிகம் சேல்ஸ் நடக்குது சோல்ஜர்ஸ். KK போண்டா கடை. mr.kk ஒரு சேனல் ஆல்ரெடி இருக்கு, உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். தெரியல அப்படின்னா கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி வராங்க. mr.kk ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு தனியாக. அந்த கடைக்கு வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக KK ஒரு கேமரா கேட்டிருந்தார். அதனால கம்பெனில இருந்து பார்த்தீங்கன்னா சோனி கேமரா வந்து வாங்கி தரப்படுகிறது. கேமரா மட்டும் இல்லை சோல்ஜர்ஸ், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, Dji Mic. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக பேட்டரி வாங்கணும், அது வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த சிக்மா லென்ஸு 28 to 70 mm. ஸோ கிட்டத்தட்ட ஜூம் லென்ஸ் மாதிரி, பட் ஆனால் வந்து f2.8. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சார்ஜர்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. அப்புறம் முக்கியமாக சோல்ஜர்ஸ் மெமரி கார்டு. இது ஒரு ரேட்டு கேட்டு தான் சோல்ஜர்ஸ் டென்ஷன் ஆகி போயிருக்கேன். இந்த அப்படி 28,000 ரூபாவா? 28,000 ரூபாய் போட்டிருக்கு MRP. இது 1 TB சாம்சங் T7 SSD இப்போ 8,000 ரூபாய், 8,500 ரூபாய். அது 1 TB, இது வெறும் 102 GB. பேர் தான் போடுறோம் 102 GB. உள்ள போய் பார்த்தா 100 GB தான் இருக்கும். என்னை ஏமாத்துக்கணும். சோனி கொடுத்து ஏமாத்திட்டோம். நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து அன்பாக்ஸ் பண்ண வச்சு நம்ம இன்ட்ரோ சொல்லல. நோ இன்ட்ரோ. சரி, இன்ட்ரோலாம் சொல்ல முடியாது. ஸ்பான்சர் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை A2D PC Factory. A2D PC Factoryன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டர் கம்பெனி. ஒரு ஹோல் PC உங்களுக்கு பில்ட் பண்ணி தரது மட்டும் இல்லாம டோட்டல் சப்போர்ட்டுமே லைஃப் டைம் கொடுப்பாங்க. அது எப்படி அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு, லைஃப் டைம் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரீயா இருக்கு, வாரண்டி ப்ராசஸ் எல்லாமே A2D PC Factoryயாலேயே கேரி பண்ணப்படும். ஈவன் தான் அவுட் ஆஃப் வாரண்டி போனாலுமே லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ. அதாவது சர்வீஸ் பண்றதுக்காக எந்த ஒரு பேவும் நீங்க பண்ண தேவையில்ல, லைஃப் டைம் உங்களுக்கு அது ஃப்ரீ தான். ரொம்ப நன்றிங்கய்யா. கீழே A2D PC Factoryயோட கான்டாக்ட் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், அவரோட புது கேமரா அன்பாக்ஸ் பண்ண சொல்லலாம். Sony A7 Mark 4 கூட சொல்லலாம். அயன்மேன் ஓ Mark 4. KK கிட்ட கத்திக்கிட்டு போய், இந்தா கத்தி, கேமரா முன்னாடி கேட்டு, இதான் கத்தி. இது என்ன கத்தி தெரியுதா? இட்ஸ் மீ. i9-39 இருக்கு. இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சோல்ஜர்ஸ். இந்த ப்ராசஸரை 6 GHz ஓவர்க்ளாக் பண்றதுக்காக 3 நாள் உட்காந்து R&D பண்ணி டெஸ்ட் பண்ணி பெஞ்ச்மார்க்லாம் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். யாருமே பார்க்கல. தெரிஞ்சுக்கடா, இதுதான் உலகம். கத்தி அவ்வளோதான், கட்டியாச்சு. ஓப்பன். ஏய் வாரண்டி கார்டு 3 வருஷம் வாரண்டி. எலிமருந்து சீட்டுனா தூக்கி போட முடியாது சொல்லிச்சு. இது வாரம் எடுத்து பத்திரமா வைக்கும். அது எலிமருந்து சீட்டு தான் நினைக்கிறேன். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. வயர் குத்துறாங்க. என்னடா ஒண்ணுமே இல்ல, போலா இருக்கு உள்ள. அது இது மாதிரி இருக்குது, கஞ்சரா. அது கத்திடு. i9 எனக்கே மனசு வருத்து எலிக்குதா? இல்ல, அது வேணும். நான் கஷ்டப்பட்டு வாக்லாக் பண்ணி வீடியோ போட்டு யாரும் பார்க்கல. நான் பட்ட வேதனையே அவளும் வரணும். டைப் சி ஸ்டாப். இது தேவையே கிடையாது நமக்கு. வரவங்க பாடி தூக்கலாமா? தூக்கு. சோல்ஜர்ஸ் முதல்ல சோனி பாடி வாங்கியிருக்கோம். என்ன பாரு, அருமையாக உள்ளது சோல்ஜர்ஸ். என்னடா இது சோல்ஜர்ஸ், இங்கே பாருங்க. இது வந்து என்னன்னா சார்ஜரு எப்படின்னா அப்படியே டைப் சி வச்சு சார்ஜ் போகிறதுக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி. பேட்டரி
ஸோ இந்த கேமரா வந்து அப்படியே டைப் சியும் சார்ஜ் பண்ணலாம் மொபைல் மாதிரி, அப்படிலாம் பேட்டரி தனியாக கழட்டி சார்ஜ் பண்ணலாம். இங்கே பாருங்க பாடி ஓப்பன் பண்ணுவா உள்ளே பாருங்க. வா ஃபுல் ஃப்ரேம் தெரிஞ்சு பாருங்க. ஃபுல் ஃப்ரேம் இவ்வளோ தான். ஆனால் ஓப்பன் பண்ணிக்கூடாது முடியலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A7 போட்டிருக்கா, இது வந்து A74. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது லைக் டிஜிட்டல். பாடியில் வேறு என்ன இருக்குது டிஸ்பிளே வந்து ஃப்ளிப்போர்ட் டிஸ்பிளே தெரியுதுங்களா. நம்ம இது மாதிரி இப்படி வீடியோ எடுத்துக்கலாம். பரவாயில்ல சின்னதாக இருக்குது. நான் vlog இந்த மாதிரி நம்ம அங்கே இன்னொரு போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ வீடியோ இருக்குது. சாரி இது வந்து கேகே சேனல் கேமரா. இந்த மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கொடுக்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெமரி கார்டு இந்த சைட் போடணும். மெமரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா CF எக்ஸ்பிரஸ் போடலாம், அப்புறமா UHS2 கார்டு போடலாம். 2 கார்டு போடலாம், 2 ஸ்லாட் இருக்குது. ரெண்டுத்துமே வந்து ரெடன்சி மாதிரி லைக் நம்ம ரைடு மாதிரி ரெடன்சி பண்ணிக்கலாம். இல்லை SNQ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நான் R&D பண்ணிட்டு சொல்கிறேன். ஸ்க்ரீனை தொடக்கூடாதா? அப்புறம் காய்ச்சாடு போகுது. சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் நம்மளோட ரெக்கார்ட் ஆகுது கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் லைவாகவே. அது பார்த்தீங்கன்னா இந்த இதில் மைக்கு நம்ம எப்பயும் மைக் இது பண்ணுற மாதிரி. அதை டோர் பார்த்து தனித்தனியாக கொடுத்துனா நல்லது. ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து மைக் அடிக்க கனெக்ட் பண்ணி வெறுப்பாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் C இருக்குது. அப்புறம் மல்டின்னு சொல்லிட்டு டைப் B போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எது கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியல. அதுவும் கொஞ்சம் R&Ds பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம்னா ஃபுல் சைஸ் HDMI இருக்குது பாருங்க இங்கே தெரியுதுங்களா. இது எதுக்காகனா நம்ம வந்து கேப்சர் கார்டு வச்சு இது பண்ணலாம். பட் இதில் இன்னொரு மேட்டர்னா கேப்சர் கார்டு இல்லாமல் டைப் C கனெக்ட் பண்ணி வெப்காம் யூஸ் பண்ண முடியும் இந்த கேமராவே. ஸோ அது வந்து பிக் திங். ஏன்னா நாங்கள் இங்கே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாடி ரொம்ப ஸ்கின்னியாக இருக்குது. இதை விட சின்னதாக இருக்குது. வெயிட்டும் இதை விட கம்மியாக இருக்குது. ஆமாண்டா இதானே இது இவ்வளோ குட்டியாக இருக்குது. இதில் இருக்க சென்சாரு இது எவ்வளோ குட்டியாக இருக்குது. அவ்வளோ துட்டுக்கு அவ்வளோ தான் வரும். 18 ரூபா இல்லை 10,000. சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது சென்சார் உள்ள. பெஸ்ட்டு போடும்போது இது போனால் என்ன ஏன் கேமராடா இது. தேங்க்ஸ்பா. சோல்ஜர்ஸ் அடுத்து சார்ஜர் அன்பாக்ஸ் பண்ண டக்குன்னு. ஏன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. வந்துருக்கு இது இரு இதுக்குள்ள ஒன்றில் தூக்கி போடுது. வெளியே மருந்து சீட்டு ஒயிட் ஆன பிளாக் தான். பிளாக் என்ன யூஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க பான் ட்ராக் சூப்பர் மாதிரி இருக்கு. சோல்ஜர்ஸ் தெரியுதுங்களா. அருமை. இதுல என்ன ஃபீச்சர்? ஒரு ஃபீச்சர் சார்ஜ் போட சார்ஜர் பேட்டரி எடுத்து இப்படி சொருவிட்டு சுவிட்ச் போட சார்ஜர். அதுக்கு இந்த கேபிள் இது அவ்வளவுதான். எதுக்கு இது நாங்கள் ஓப்பன் பண்ணணும் அவசரமா அந்த பாடி ஆன் பண்ணி வாங்கல அதுக்காக. என்ன திருப்பி லாக் ஆகி போச்சு. இதே தரக தெரியல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஓகே ஃபைன். அடுத்து லென்ஸ் சோல்ஜர்ஸ். லென்ஸ் ரேட் அதிகம் சோல்ஜர் 69,000 ரூபாய். ஆக்சுவலி என்ன பிரச்சனை வந்து சோனியோட லென்ஸ் வந்து வரைக்கும் போட முடியாது. கட் பண்ணியாச்சு. தர இந்த லென்ஸ் சஜஸ்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி அவர் பெரிய இது பகவதியோட சின்ன பகவதியான நிவேதன் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் தான் சொன்னார். இங்கே பாருங்க விஆர் கார்ட்போர்டு அதனால விஆர் இந்த கார்ட்போர்டு விஆர் தான் இந்த ஜிஏவிஆர் தெரியுதுங்களா. ஐயோ தெரியாம வந்துருச்சு. வாவ் ஆக்சுவலி விஸ்காம் படிக்கும்போது டில் லென்ஸ் வாங்கணும்னு ஆசை. நான் என்ன பண்ணேன் கம்மி ரேட்டில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாத டில் லென்ஸ் வாங்கிட்டு ஜூம் பண்ணி ஆகிட்டு இருந்தேன். குருவி எடுக்கிறது, ரோட்டில் போனால் அவன் மூஞ்சி எடுக்கிறது, ஆனால் சண்டை போடனா அவன் வாய் எடுக்கிறது, அப்படின்ட்டு வந்து ஃபன் பண்ணுறது. ஒரு தூரமாக இருந்து எதை எடுப்பாங்க நீ யோசிச்சுங்க. நான் சொல்ல மாட்டேன். காட்டினா பார்ப்பேன். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா எடுத்து மாட்டோமா. ஓகே இதுக்கப்புறம் இந்த 24,000 ரூபாய்க்கு வந்து கம்மியான கெப்பாசிட்டி தர மெமரி கார்டு. அது என்ன சொல்லி குத்து வலிக்குதுதான். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இதுவும் பார்த்தீங்கன்னா இவர் தான் சொன்னார். வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி நிவேதன் அவர் தான் சொன்னார். இது வாங்கிக்க அப்புறம் நல்லா இருக்கும், வேறு எதுவும் வாங்காதீங்க அப்படின்ட்டார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, ஒரு பை ஒன்று கொடுத்துருக்கான். பை கொடுத்துருக்கேன். என்னடா பைக்கு வாங்குன்ற நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு. ஓகே இதான் சோல்ஜர்ஸ் ப்ரோ கிரேடில் உள்ள பார்த்தீங்கன்னா 128 இன்னொரு 128 மொத்தம் 128 உள்ள ஒரு மெமரி கார்டு. இது UHS2 ஆக்சுவலாக UHS2 V90 கார்டு. இந்த கேமராவில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த மெமரி கார்டு வச்சு பண்ண முடியும். இது போடு கேமரா போடு ரெண்டுத்தையும் போடு. சூப்பராக இருக்குது. சோல்ஜர்ஸ் இப்போ ஒரு இன்னொரு பேட்டரி இருக்குது. இதில் சார்ஜ் தான் பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணி சார்ஜ் தான் பார்க்கலாம். இருடா நான் நிற்கிறேன். என்ன சைடில் நில்றா. கரெக்டாக தான் இருக்குது. போடா தள்ளி விடா. சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. ஆனால் குட்டியாக இருக்குது சோல்ஜர்ஸ். பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இதை பார்த்தா குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க அருமையாக ஒரு பேட்டரி இருக்குது. லென்ஸு நான் ஆர்டர் கொடுத்த லென்ஸாக வந்திருக்கா வேறு ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்துருக்கு. ஆன் பண்ணுவோம். ஆனால் அதில் மேலே கட்டுறேன். ஆனாகிறது ஏதோ வந்துச்சுடா. அதுவே இங்கிலீஷ் செட்டப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க தெரியுதுங்களா முதல் ரெக்கார்ட். கை தெரியுது. நல்லா தெரியுதுடா. நல்லா தெரியுது ஆட்டோவில். ஓகே கணேஷுங்க வேறு நின்றுருக்கான். பிரபு தலைவர் இருக்காரு. தலைவரோட சொல்லுங்க. அண்ணையாவோட ஒரு தமிழ்நாடு ரசிகர் மன்ற தலைவர் அவர் தான். கூவல் தெலகண்டா இவன். நான் vlog பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்கு.
நல்லா தான்டா இருக்கு, நல்லா தான் இருக்கு சொல்லு பார்க்கறதுக்கு. அவுட் எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ என்னன்னா அடுத்த ஒரு பொருள் கேக்கே போண்டா கடைக்கு ஒரு பொருள் வந்திருக்கு. இது பாருங்க சோல்ஜர்ஸ், அடுத்து மைக்கு. நாங்கள் இப்போ ரோடு வச்சிருக்கலாம், அதுக்கு பதிலாக இந்த மைக். வாவ் லைட் இல்லை, ஆயிடுச்சு 98 decibels, too loud. சோல்ஜர்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மைக் வச்சிருந்தோம். இந்த மைக் வந்து ஆரம்பத்தில் நல்ல மைக் தான், இப்பயும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரெண்டாவது தடவை வாங்கும்போது இதை வாங்குறதுக்கு பதிலாக புது கம்பெனி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தா நம்ம விஜய் அண்ணன் வச்சிருந்தாரு டெம்பிள் மங்கீஸில். ஸோ அதனால் வந்து வாங்கலான்ட்டு. இதில் நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து டிஸ்பிளே டச் டிஸ்பிளே இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பேட்டரி சார்ஜ் இது வேணால் ஏறிக்கும். இதில் சார்ஜ் போட்டால் போதும், மொத்தமாக சார்ஜ் ஏறிடும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக லைட்னிங் போட்டோ இல்லை வந்து டைப் சிலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க தெரியுதுங்களா? இதை எடுத்து அவ்வளோதான் கனெக்ட் பண்ணியாச்சு. இது எடுத்து மொபைலில் போட்டுக்கலாம், மொபைலில் வந்து இப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த மேட்டர் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயே போட்டுக்கலாம், ஐஃபோன்லேயே போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். மேட் ஃபார் ஐஃபோன் தான் வந்து பாக்ஸ்லேயே ஆமாம் அதிலே போட்டிருக்கான். வைப்ரேஷன் மட்டும் இருக்கு உள்ள. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா இதில் பாருங்க மேக்னெட் கொடுத்துருக்கான். தெரியுதுங்களா? இப்படி வச்சுட்டு உடம்புக்குள்ள வச்சுட்டு இப்படி வச்சுட்டா போதும். அருமையாக இருக்கா? இது வந்து இங்கே மாநில பேசுறது தான், அது தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயம் கொடுத்துருக்கான். ரேட் எவ்வளோ வித்தியாசம்னா இது வந்து 27,000 கொடுத்து வாங்கணும் இந்த ரோடு. இது வந்து 33,000. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்லுது இந்த மைக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் போகிறதா இது வந்து ஐஃபோனுக்கு தந்து லைக் இது பேர் லைட்னிங். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மள நார்மல் டிஎஸ்எல்ஆர்ஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இதுக்கு இப்படி போட்டுட்ருணும். தெரியுதுங்களா? இப்போ வந்து இதில் வர மாதிரி கிளிப் வந்து கேமரா இருக்கா, கேமராவில் இதை கிளிட்டிட்டு இதை எடுத்து மாட்டிடலாம். அவ்வளோதான். தெரியுதுங்களா? கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து பை எல்லாமே காமிச்சாச்சு. அடுத்து பை. இந்த பை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதுதான் வந்து எங்களோட புது பர்ச்சேஸ். மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா 2,12,000 வந்து பாடி, அப்புறம் வந்து 33,000 அந்த டிஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 21,000 நினைக்கிறேன். அப்புறம் 69,000 வந்து இந்த சிக்மா லென்ஸு, ஒரு 5,000 வந்து பேட்டரி, டீசல் செலவு 500. அப்புறம் வந்து சாப்பாடுல எதுவும் வாங்கலை. 50 ரூபாய்க்கு வந்து மில்க் ஷேக், பொமோகிரனேட் மில்க் ஷேக் 3,40,550. இந்த 3 லட்சத்து சில்லறையை வந்து வச்சு என்ன எப்படி வந்து சேனலை வந்து போண்டா கடையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணி பண்ணுறது உன்னோட பொறுப்பு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் வந்து டெக்னிக்கலாக பெருசாக எதுவும் நான் கவர் பண்ணிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்து இது கேக்கு அன்பளிப்பாக கொடுக்குறதுனால கவர் பண்ணல. பட் நெக்ஸ்ட் வீடியோனா அடுத்த வீடியோ கிடையாது, இதை பற்றின அடுத்த வீடியோ. அந்த வீடியோவில் வந்து பிளாக் மேஜிக்கையும் சோனி A7 வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா ரெண்டு ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஏன் ப்ரோ பிளாக் மேஜிக் வந்து அதுக்கப்புறம் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் மேஜிக்கில் வந்து 1 லட்ச ரூபா கிட்ட செலவு இருக்குது. என்னன்னா அதுக்கு ரிக் பண்ணணும். ரிக் பண்ணுறது வந்து அது ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் மந்த் கம்பெனி பட்ஜெட் கொடுத்துச்சுன்னா அதை வச்சு போடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபன்னாகவும் அட் த சேம் டைம் நான் எவ்வளோ செலவு பண்ணி கேகேவின் போண்டா கடை வளர அனைவரும் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கணேசா கேம் டெவலப்மெண்ட் டுட்டோரியல் ஏதாவது போடலாம்னு சொல்லிட்டு ஜிஜே போடலாம், கதை ஒட்டினா ஏதாவது இருக்கா? அவ்வளோதான் பிடித்தோடு பழச்சாச்சு. இந்த குழியில் இறங்கி படுங்க. எல்லாம் வந்து கீழே வந்து ரிப் ஜி அப்படின்னு. என்ன நான் உள்ள வந்தது பிடிக்கல, நீங்களா பண்றீங்களா? கணேஷ் ஏதாவது பண்ணு கணேஷ், எனக்கு தான் வேலை இருக்கு, நீ ஏதாவது பண்ணலாம்ல. அதுவும் பண்ண மாட்டாங்க, ரிப்பும் போடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் போயிட்டு வரோம். பாய். பாய்.